போனால் ஒரு பதிலும் இல்லை. நல்லா கவனிங்க. அவர் உன்னைய தேடும் போது நீ அவரை தேடாம இருந்தா, நீ அவரை தேடும் போது அவரை காண மாட்டாய். அல்லேலூயா. என் வேதத்தை நீ மறந்தாய், ஆகையினால் உன் பிள்ளைகளை நான் மறப்பேன் என்று சொல்கிறவர். வீட்டுல பைபிள் வாசிக்கிறது கிடையாது, வீட்டுல குடும்ப ஜெபம் கிடையாது, வீட்டுல ஆண்டவருக்கு ஒரு வழியும் கிடையாது. எப்படியாவது நீ வேதத்தை மறந்துட்டீனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் பிள்ளைகளை நீ இளம் பங்காளர்ல எந்த பங்காளர் திட்டத்துல சேர்த்தாலும் பிள்ளை தேராது. நீ தேடுப்பா, நீ தேடு. வீணா உங்களை யாராவது மயக்குனாங்கன்னா அவர்களை குறித்து வேதம் சொல்கிறதை நான் சொல்ல விரும்பவில்லை. குடும்ப நலத்திட்டம் எங்க கிட்ட காணிக்க அனுப்பினீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும். மறந்துரு, மறந்துரு. அவன் உன்னால பணக்காரன் ஆயிக்கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான். மறந்து விடாதே, மறந்து விடாதே. குடும்ப நலத்திட்டம் அவனுடைய ஜெபத்தினாலே உனக்கு கிடைக்க போவதில்லை. நீ தேவனை தேடு, வேதத்தை நேசி. வேதத்தை நேசிக்கிறவர்கள் சுயிப்பார்களாக. அப்படிதான் என் வேதம் சொல்லுது. வேதத்தை நேசிக்கிறவர்கள் சுயிப்பார்களாக. தேவ ஜனமே, ஏமாந்து போகாதீர்கள், மாயைக்கு விட்டு விடாதீர்கள். நீ என் வேதத்தை மறந்தாய், நான் என் வேதத்தை எழுதி கொடுத்தேன், நீ அதை அந்நிய காரியமாய் எண்ணினாய், உன்னையும் நான் அந்நியனாக எண்ணுவேன் என்று சொல்கிறவர் ஆண்டவர். கவனிங்க. இப்போ